என்னோட ப்ராக்டிஸில் இன்ட்ரெஸ்டிங் கேஸ் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது. சில கேஸஸ் வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கும். சில கேஸஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சமயத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது வந்து ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி நடந்தது. ஒரு டைப் 1 பாய்ன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை. ஒரு 10 மாசத்துல தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு லேட் நைட் 10-11 மேலே பெரிஃபரியிலேருந்து ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணி வந்தாங்க. வரும்போது அந்த பையன் வந்து சுத்தமாக ஞாபகமே இல்லை. டீப் கோமா. வரும்போது சுகர் 750. அம்மா அப்பா ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து தான், ஒரு விவசாய குடும்பம். வரும்போது அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட எல்லாம் அடிச்சு பிடிச்சி வந்தாங்க. காவேரியில் வந்து நாங்கள் பீடியாட்ரிஷியன் டயபெட்டாலஜிஸ்ட் சேர்ந்து தான் இந்த மாதிரி டைப் 1 குழந்தைங்கள பார்க்குறது. இவன் வந்து 48 ஹவர்ஸ் தாண்டி கூட ஞாபக சக்தி வரல, சிக்காவே இருந்தான். நடுவில் வந்து காய்ச்சல் வேறு வந்துருச்சு. அப்போ என்ன அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது லங்ஸில் வந்து ஒரு பெரிய நிமோனியா பேட்ச். ஜென்ரலாகவே வந்து ஹை சுகர்ஸோட குழந்தைங்க வரும்போது சிக்காக இருப்பாங்க. அதோடு சேர்ந்து நிமோனியாங்கிறது இன்னொரு ஒரு ட்ரெட்ஃபுல் காம்ப்ளிகேஷன். ஸோ இது ரெண்டையும் வச்சு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணி அவன் ஐசியூலேருந்து வெளியில் வரக்கே ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வார்டில் ஒரு வாரம் இருந்தான். டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்தோம். உணவு எப்படி எடுத்துக்கணும், இன்சுலின் எப்படி போடணும் அப்படிங்கிறது எல்லாமே சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கழித்து மறுபடியும் இதே மாதிரியான முடியாத சுச்சுவேஷனில் தான் திரும்ப கூட்டிகிட்டு வந்தாங்க. மறுபடியும் சுகர் வந்து 500+ இருந்தது. திரும்ப காய்ச்சல் சளி என்னன்னு பார்த்தா ஆப்போசிட் சைடில் மறுபடியும் அதே மாதிரி ஒரு நிமோனியா. அட்மிட் பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். பட் அந்த அம்மா அன்னைக்கு வந்து அந்த அம்மா அவ்வளோ அழுது, தெரியாமல் பண்ணிட்டேங்க மேடம். அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட அவ்வளோ ஒரு சேஞ்சு. அந்த பையன் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது நிறைய விஷயங்கள் கேட்டு நோட்டு வச்சு எழுதி வச்சுக்கிட்டு 3 டைம்ஸ் எடுத்து ப்ராப்பராக இன்சுலின் போட்டு எங்களோட டயட்டீஷியன் ரெகுலராக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. சொல்லி கொடுக்கும்போது நல்லா கேட்டுட்டு, அந்த பொண்ணு இத்தனைக்கு 12th தான் படிச்சிருந்தது. நல்ல கம்பேக் எவ்ரி 3 மந்த்ஸ். அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க அவங்கள 3 மந்த்ஸ் ஒரு தடவை வர சொன்னோம். அவன் ரெகுலராக எங்கிட்ட வர ஓபி பிள்ளைங்கிட்டலாம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டான். சின்ன குழந்தைங்கனால அவனை அப்படியே விட்டுருவான். ஓபி சேரில் ஏறுவான், டேபிளில் ஏறுவான், அவனே ஸ்டெத் எடுத்து போட்டுக்குவான். ஸோ நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்திருந்தாங்க. நல்லா வெயிட் போட்டிருந்தான். அவனே சாப்பாட்டுக்கு முன்னாடி அம்மா இன்சுலின் அப்படின்னு கேட்குற அளவுக்குலாம் வளர்ந்துட்டான், தெளிவாயிட்டான். அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, போகும்போது அம்மாச்சி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போனான். எல்லாத்துக்குமே ஒரே சிரிப்பும் சந்தோஷமாக போச்சு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஹிஸ்ட்ரி.